ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லக்ஷன் பிசிபி சர்வீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயரு 40 இன்ச்சு எல்இடி டிவிக்குண்டான போர்டு, ஓகேங்களா? காம்போ போர்டுன்னு சொல்லுவாங்க. பவர் செக்ஷன் ப்ளஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் ரெண்டுமே வந்து காம்போவாக இருக்கும் இந்த மாடலில், இந்த டைப் ஆஃப் பிசிபியில். இதில் கம்ப்ளைண்ட் என்னென்னா, கஸ்டமர் வந்து எனக்கு இந்த லைட்டே வந்து வரலங்க அப்படின்ற போல் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தார். செக் பண்ணி வந்து பார்த்ததுல வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாஸ்பெட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்டு. ஆக்சுவலாக மாஸ்பெட் கூட கம்ப்ளைண்ட் கிடையாது. இதில் வந்து ஒரு பவர் ஐசி ஒன்று இருக்கும். அந்த பவர் ஐசி கம்ப்ளைண்ட்னால மாஸ்பெட்னால வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கு பல்ஸ் வராதனால இங்கே வந்து சுவிட்சிங் நடக்கலை ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மாஸ்பெட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற சுவிட்சிங் ஐசி வந்து நம்ம ரிமூவ் பண்ணல. அது வந்து எஸ்எம்டி தான். ஸோ அதனால் நம்ம அதில் கை வைக்கல. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் இருக்கும், சின்னதாக இருக்கும் எஸ்எம்டி ஐசி, ஓகேங்களா? நான் அதில் ரிமூவ் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கேன், 5 to 24ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, ஏசிக்கலாம். ஸோ அந்த மாடல் வந்து நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற சர்க்யூட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள், ஒன்றும் இல்லை, இதுதான் அந்த சர்க்யூட்டு. இது வந்து நமக்கு வந்து டிவியோட போர்டு இல்லைங்களா. டிவியோட போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரு, கெப்பாசிட்டன்ஸோட ப்ளஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு உள்ளே போயிட்டு ப்ரைமரிக்கு போயிட்டு வெளியே வர பின்னு ட்ரெயின். இந்த இடத்துல மாஸ்பெட் இருக்கு இல்லையா. இப்போ இங்கே ட்ரெயினு இந்த கிரவுண்டு வந்து நமக்கு சோர்ஸ் இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக, ஓகேங்களா? இப்போ இந்த கேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐசி வந்து சிக்னல் கொடுக்கும்போது தான் வந்து இது வந்து சுவிட்சிங் நடந்து உங்களுக்கு வந்து இங்கே கண்டக்ஷன் நடக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்க லோ வோல்டேஜ் உண்டான வோல்டேஜ்லாம் ப்ரெசென்ட் ஆகும். பட் இந்த கேட் ஐசிக்கு வந்து பல்ஸ் வராதனால இப்போ என்ன பண்ணிட்டோன்னா, இந்த மாஸ்பெட்டை தூக்கிட்டு இப்போ என்கிட்ட ஒரு மாடல் இருக்குது இல்லைங்களா, இந்த 5 to 24ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாடல் இது யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த மாடல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் அந்த பவர் ஐசி, யூனிவர்சல் ஐசி. இப்போ வந்து இந்த மாடல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மாடியூல் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு பிளாக் இருக்கும். ரெட் வந்து 310 வோல்ட்டோட ட்ரெயின் பின்னில் எடுத்துன்னு கனெக்ட் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் உள்ள போயிட்டு வர பின்னில் இந்த இருக்குது இல்லைங்களா, இங்கே கனெக்ட் பண்ணாமல் இந்த ட்ரெயினில் கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இங்கே கனெக்ட் பண்ணிங்கன்னா ஷார்ட் ஆகிடும். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இங்கே நான் போட்டு காமிச்சிருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாடியூல் என்ன பண்ணோம், ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்டாக போயிட்டு வெளியே வர இந்த அவுட்புட்டில் வந்து இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடியூலை கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த 300 வோல்ட்டு எஸ்எம்பிஎஸோட 300 வோல்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்டாக கொடுத்துட்டு அதுலேருந்து வெளியே வர ட்ரெயின் பின் எடுத்துகிட்டு வந்து மாடியூலோட ட்ரெயினில் கனெக்ட் பண்ணிடணும். ப்ளஸ் மெயின் கெப்பாசிட்டியோட நெகட்டிவ்மே மாடியூலில் கொடுத்துடணும். இதில் ரெண்டு விஷயம் மட்டும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவியில் இருக்கிற ஃப்ளைபேக் கப்ளரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த போர்டில், அதாவது மாடியூலில் இருக்கிற கப்ளரில் வந்து பார்த்திங்கன்னா 4 and 3 மட்டும் மாடியூலில் கனெக்ட் ஆகிருக்கணும். 1 and 2 ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லாட்டிங்காக தூக்கிடணும் மேலே. இதை நான் தூக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். 1 and 2 வந்து போர்டில் கனெக்ட் ஆகிருக்காது, ஓகேங்களா? 3 and 4 தான் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த 1 and 2 என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஒயர் மூலிமா கனெக்ட் பண்ணி இந்த டிவியில் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, ஃப்ளைபேக் கிளப்பை ரிமூவ் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த இடத்துல 1 and 2 வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஆன் பண்ணிங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன வோல்டேஜ் வேணுமோ அந்த இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். சரிங்களா? அதனால தான் கப்ளரும் மாஸ்பெட்டும் தூக்கியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லக்ஷன் பிசிபி சர்வீஸ்.